சீன் வந்து நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. சரத்குமார் ஒரு ஆபீசர், அவர் கிரிமினல் கண்டுபிடிக்க போறாரு, ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த கிரிமினல் அவர் மொட்டை எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க, அடையாளம் தெரியாம இருக்கிறது சிஐடி. அங்க போன பிறகு அந்த தீவிரவாதியோட பொண்ணு தான் அந்த ஹீரோயின் ரோஜா. 2 பேருக்கும் லவ் ஃபார்ம் ஆகுது. ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற மனோரமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அப்பா வரல, அந்த தீவிரவாதி வரல. இப்போ இங்க ஒரு டூயட் தேவைப்படுது. டைரக்டர் என்ன சொல்ற, அசிஸ்டன்ட் ஓப்பனிங் வந்து சார் சீன் மட்டும் கேளுங்க, டூயட் வர சீன். கல்யாணம் ஆயிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் சரத்குமார் அந்த திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்ட் கேட்டுட்டு இருக்காரு. அதுல கந்தசஷ்டி கவசம் அந்த பாட்டு கேட்கிறார். காக்க காக்க கனகவேல் காக்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க உள்ள இருந்து எட்டி பார்த்த ரோஜா, ஏங்க இது கந்தசஷ்டி கேட்கிற நேரமா இது, வாங்க உள்ள வாங்க, நான் ஒரு கந்தசஷ்டி பாடுறேன்னு இழுத்தாங்க அவங்க. 18 இழுத்த உடனே பாட்டு. டைரக்டர் சொல்றாரு, சார் அந்த கந்தசஷ்டி ஒரு 2 லைன் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா கூப்பிட்டாங்கல்ல கந்தசஷ்டி பாடுறேன், நான் பாடுறேன் நாங்கல்ல, அதுக்கு ஒரு 2 லைன் அப்படியே போட முடியுமா? அழகா வாலி சாரம் நல்லா இருக்கையா போடலாமா? ஆனால் இது எவ்வளவு பெரிய விஷயமாகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வாலி சாரம் சொன்ன, நல்லா இருக்க ஐடியா, நல்லா இருக்கா பவித்ரா, நல்லா இருக்க, 18 வயசு ஈழம் முட்டு, நான் ஓகே, எல்லாம் முடிஞ்சது, பாட்டு முடிஞ்சது. அவங்க சொன்ன கதையை அப்படியே தியேட்டரில் காட்டியிருந்தா காப்பியா தெரிஞ்சிருக்காரு. அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, புட்டேஜ் அதிகமாக இருக்கு சொல்லி இந்த திண்ணையில கேட்குற ரேடியோ கந்த சஷ்டி கவசம் உள்ளவையா நான் பாரு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு பிறகு எடுத்தோடனே 18 அடடே என்ன அழகா அடிச்சிருக்காரு காக்கா, அப்படியே கந்த சஷ்டி, ஐயோ பாவமே அப்படின்னு நாங்கள் எல்லாம். எதுக்குன்னா இப்போ எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், அப்போ நான் பலிகாடா ஆகிட்டேன். எப்போவுமே அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வரும்போது தம்பி சொல்கிற மாதிரி வரும்போதே கேசட்டோட பேமெண்ட்டோட வராங்களோ இல்லையோ கேசட்டோட வருவாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் கூட கிண்டல் பண்ணுவாங்க. இதை பாருங்க, தத்துவ பாடல்கள் இசையமைக்கிற மியூசிக் டைரக்டர் வரார் தேவா, தத்துவ பாடல், அதாவது இந்த ஆப்கேலா இன்தானா, அது வந்து ஒரு நல்ல மந்திரம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா தெரியாது, நமக்கு அர்த்தம் தெரியாது இல்லையா. என்ன பப்ளிக்காக கேட்பாங்க சார் மேடைகளையே, நான் பேர் சொல்ல விரும்பல, அதாவது மட்டப்படுத்தணும் அவ்வளோதான், இவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. லாலாக்கு டோல் டப் ஆப்கேலா இன்தானா ஒத்துனாம போட்டோம்னா என்ன அர்த்தம் மியூசிக் டைரக்டர் தேவா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சார் நான் ஒன்று கேட்குறேன், அம்மா தாலாட்டு பாடும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? மக்களை தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில சவுண்ட் வேணும். இப்போ சூறாலியானி தன்னாத்தான், அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் இருக்கும், 2 டம்ளரை டிங் 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 டிட்டிங், கொஞ்சம் லைட்டாக தூங்குறவங்க கூட எழுந்து பார்ப்பான். அது வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி நான். அப்புறம் தான் என்ன சாப்பிடு, கண்டிப்பா வாங்க உட்காருங்கன்றதுக்கு ஒரு விஷயம் வேணும், அது பாட்டுக்கு முன்னாடி தேவைப்படுது எல்லாம். அப்போதான் அந்த லாலாக்கு டோல் டப் மேலே அந்த அதான் முதல் பண்ண கானா. சினிமாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, கொஞ்சம் ஃபோக் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு ஒரு காலம் இருந்தது. அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தா ஒன்று நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கானா. சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்டேன் இல்லையா, அப்பெல்லாம் எப்படி இருக்கும் பாட்டு, வெற்றி கொடி பிடிப்பதெப்படி நீ வீணாக வாழ்ந்து விட்டால் செருப்படி, அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். அது அப்படியே சினிமாவில் போட முடியாது நம்ம, செருப்படிக்கிற படி. அதனால அப்படியே அதை மாற்றி வேற வார்த்தையை போட்டு சூரியன்ல மனோதான் பாடி இருந்து. அப்போ கூட நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் என்ன இவரு ஆக்சுவலி நான் அந்த பாட்டு வந்த புதுசுல ஏதாவது தலைமை தாங்கிறதுக்கு ஏதோ லைவ் பெரிய மியூசிக்ல போனோம்னா, நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு ஆள் தேடுவாங்க, யாராவது என்ன ஹார்மோனியத்துக்கு கூப்பிடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பேன். படிக்கிற பையன் போனான், நான் உள்ள தூங்கவே மாட்டேன், எங்க அப்பா வெளியே உட்காந்து இருப்பாரு, எவனா வந்தாங்க அவன் தூங்கிட்டான்டா டே போங்கலண்டா அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா, நான் இன்னும் தூங்கலப்பான்னு சொல்லுவேன் உள்ள இருந்து. அவ்வளவு ஆசை, லவ் பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. யார் ஒருத்தர் முன்னுக்கு வரவங்கலாம் அவங்க ப்ரொஃபஷன்ல வந்து மனசார லவ் பண்ணணும், கஷ்டம் தான் எல்லாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும், அப்படி இருந்தா வந்துடலாம். அந்த ஹார்மோனிய வாசிக்க சொல்லுவாங்களா அந்த இடத்துலன்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பேன், போய் வாசிப்பேன். இதை வாசிச்சா அப்போ அந்த மறந்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.